அனைவருக்கும் வணக்கம். ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு ராஜ வாழ்க்கை தருவார் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி. தல வரலாறு. கோபிலர், கோபீர்லையர் என்ற இருமுனிவர்கள் கிருஷ்ணரின் லீலைகளை கேள்விப்பட்டு அவரை காணும் ஆவலில் துவாரகையை நோக்கி புறப்பட்டனர். அப்போது நாரதர் அவர்களை சந்தித்து கிருஷ்ணர் அவதாரம் முடிந்துவிட்டது என்று கூறினார். இதை கேள்விப்பட்ட முனிவர்கள் மிகவும் வருத்தம் அடைந்தனர். அவர்களை ஆறுதல் படுத்திய நாரதர் இருவரையும் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து தவம் இருக்கும்படி கூறினார். அதன்படி முனிவர்கள் கடுமையான தவத்தை மேற்கொண்டனர். மகிழ்ந்த இறைவன் அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணராக காட்சி தந்தார். அவர்களின் வேண்டுதலுக்கிணங்க ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய 32 லீலைகளையும் காட்டி அருளினார். மேலும் முனிவர்களின் வேண்டுதலுக்காக இத்தலத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் எழுந்தருளினார். இத்தல மூலவர் வாமதேவ பெருமாள் 12 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். உற்சவர் ராஜகோபால சுவாமி இடையன் கோலத்தில் பாலகனாக காட்சி தருகிறார். தாயார் திருநாமம் செண்பகவல்லி தாயார். இத்திருக்கோயிலில் 16 கோபுரங்களுடன் 7 தூண்கள், 24 சன்னதிகள், 7 மண்டபங்கள், 9 புனித தீர்த்தங்கள் உள்ளது. இந்த கோவிலை குலோத்துங்க சோழனால் சுண்ணாம்பு கலவை கொண்டு கிபி 1070 முதல் 1125 கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இதனால் இத்திருக்கோயில் குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்றும் செண்பக மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் செண்பகராண்ய கஷேத்திரம் என்றும் தட்சிண துவாரகா என்றும் 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் இங்கு வாழ்ந்தமையால் ராஜாதிராஜ சதுர்வேதி மங்கலம் என்றும் ஸ்ரீ ராஜகோபால் கோயில் கொண்டிருப்பதால் ராஜ மன்னார்குடி என்றும், மன்னர்கள் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக கோயில் கட்டியதால் மன்னார் கோயில் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. கோவிலின் சிறப்புகள். இத்தலம் ஆலயம் உற்சவரின் பெயரில்தான் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் கையில் வளையல், காலில் தண்டை, கொலுசு ஆகிய குழந்தைகள் அணியும் அணிகலன்கள் அணிந்து அவரோடு ஒரு பசுவும் 2 கன்றுகளுடன் மிகவும் அழகாக காட்சி தருகிறார். பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளவு அழகு. பெண் வடிவ கருடாழ்வார் இருக்கிறார். மாலையில் தோசை நைவேத்தியம் படைக்கப்படுகிறது. இங்கு வெண்ணெய்த்தாலி உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. பங்குனி திருவிழா, விடையாற்றி உற்சவம், ஆடிப்பூரம், தெப்ப உற்சவம் மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. மேலும் வித்தியாசமான துளசி மாடம் இங்கு மட்டும்தான் உள்ளது. பிரார்த்தனை. குழந்தை வரும் தரும் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணர் விக்கிரகம் இங்கு உள்ளது. தம்பதி சமேதராக மனம் உருகி பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும். திருமணத்தடை நீங்க இத்தலத்தில் உள்ள தாயாரையும் பெருமாளையும் துளசி மாடத்திற்கு மனம் உருகி பூஜை செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். முக்கியமாக வியாபாரம் அபிவிருத்தியாகும் போன்ற எண்ணற்ற அதி அற்புத சிறப்புகள் கொண்ட தலமே ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில். அனைவரும் வந்து வணங்கி பயன்பெறுவோம்.